எங்கும் வியாபித்து இருப்பவர்தான் விண்ணவர், எங்கும் கடந்து கிடப்பவர்தான் கடவுளவர், அனைத்தையும் ஆண்டு நடத்துபவர்தான் ஆண்டவர். மனிதமும் இருக்கும் இடமெல்லாம் கடவுளும் இருக்கின்றார். படைப்பு இருக்கும் இடமெல்லாம் படைத்தவனும் இருக்கின்றார். எளிய ஆனால் கண்டுபிடிக்க கடினமானவை இவையே கடல்களுக்கு அப்பால் நிலங்களின் எல்லை கோட்டை தாண்டி மனிதத்தில் இறைவனை தேடிய மாபெரும் நம் புனிதர் சவேரியாரின் நிற்காத தொடர்ந்து கொண்டே இருந்த அவரது பயணம். தாகம், கல்வாரியில் இயேசுவின் தாகம், ஆன்மாக்களுக்காக உள்ளத்தை எரித்த தாகம். மொழி அறியாது, சுவை அறியாது, வீடற்று குகைகளிலும் ஓலை குடிசைகளிலும் ஒரு சிறு மணியும் கையில் ஒரு சிலுவையும் மட்டுமே துணையாக கொண்டு ஆன்மாக்களை தேடி தெரிந்த இயேசுவின் வெண்புறா நம் புனிதர். காதற்ற ஊசியும் சரி, நூலற்ற பாசியும் சரி, காசற்ற நிலையும் சரி கதைக்கு ஆகாது. ஆனால் கதை அல்ல, ஒரு காவியமே படைத்தார் நம் புனிதர் சவேரியார். இன்று வரை அழியாதிருக்கும் அவரின் உடலே அதற்கு சாட்சி. அவர் தனது கடிதத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட மிஷினரிகளை, அதாவது குருக்களை அதிகமாக அனுப்புங்கள் என்று. கால்நடையாக எங்கும் சுற்றி திரிந்து ஞான ஸ்நானமும் ஞான போதனையும் தந்தவர் நாம் அன்றாடம் நடக்கும் இந்த காடம்பாடி மண்ணிலும் கால் தடம் பதித்து இருக்கின்றார் என்றால் நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். புகழ்மிக்க சேவியர் அரண்மனையில் பிரபு குடும்ப வாரிசாக பிறந்து புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தில் மேன்மையான கல்வி கற்றும் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஒருவன் தன் ஆன்மாவை இழப்பான் எனில் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இறை மொழியை தன் ஞான தந்தை இஞ்ஞாசியாரின் மொழி வழி கேட்டு ஆன்மாக்களின் ஆதாயத்திற்காகவே உழைத்து இறைவனின் அருளாளர் ஆனார் புனித சவேரியாரின் பாதம் தொட்டு வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சேவியர் என்னும் நம் புனிதர் ஸ்பெயினின் நவார் பகுதியில் இதோசின் என்னும் கோட்டையில் சேவியர் அரண்மனையில் 1506ஆம் வருடம் ஏப்ரல் 7ஆம் நாள் பிறந்தார். பாரிஸில் மிக உயர்ந்த பட்ட படிப்பை முடித்தார். தன்
இறைப்பணிக்காக 1543 தென் திருவிதாங்கூரை வந்தடைந்தார். இவரை பற்றி பூதல வீர கேரளவர்மன் என்ற அரசன் இவ்வாறு கூறுகிறார்: They called me great king, but hereafter forever the people will call you the great father என கூறினார். ஒரு வருடத்திற்குள் சுமார் 45 சிறிய கிறிஸ்தவ தேவாலயங்களை நிறுவியுள்ளார் நம் புனித செவேரியார். சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை வழியாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். 1552 வருடம் சான்ஷியன் தீவில் விண்ணகத்திற்கு சென்றார். இவரது அழியா உடல் கோவாவில் வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு 1622 வருடம் மார்ச் 22 தேதி அன்றைய திருத்தந்தை புனித 15 கிரகோரியாரால் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சவேரியார் என்ப பக்தர்களே, முன்னுரையிலே அழகாக சவேரியாரை பற்றி ஒரு சின்ன மறையுரையை கேட்டது போல இருக்கிறது. இறைவன் தனது பணிக்காக ஒவ்வொரு நபரையும் அழைக்கின்றார், அவர்களை உருவாக்குகின்றார். இறைப்பணி செய்ய உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க அவர்களை அனுப்பி வைக்கிறார் என்பதை விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். அவ்வாறு நம் மத்தியில் வாழ்ந்து இறை இயேசுவின் வாழ்க்கையையும் அதை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்த நம் மத்தியில் இட்டு சென்ற அந்த நல்ல விழுமியங்களை நாமும் ஏற்றுக்கொள்வோம். புனித சவேரியார் என்றும் நமக்கு துணையாக இருக்கிறார், என்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த இனிய விழாவை நாம் மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே புனித சவேரியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற அவருடைய துணையை வேண்டியவர்களாகவும் நாம் பங்கெடுப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் சவேரியார் அன்பிற்கு இறைவன் செய்த சில நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறையாசிர் கிடைக்க வேண்டியும், ஜெரோம் விமலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மற்றும் யூஜின் ஆனி திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், மாதரசன் 9வது நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும், சகோதரர்கள் ஆரோக்கிய ராயிஸ் மரியதாஸ் இவர்களின் ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும், ராஜேஷ் ஜெனீவாவுக்கு குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்கு நன்றியாகவும், ஸ்டான்லி ஆண்டனி மார்டினா மெர்சி ரென்ஃபெல்சியாவுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வில்லியம் டொனால்ட் இமாகுலேட் லில்லி இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், திவ்யநாதன் மேரி சராஃபின் அருளியோ மேரி சுகன்யா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் லியா ஜஸ்லீனா நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், மெர்சி மாதரசி இவருடைய அம்மா இளைப்பாற்றிக்காகவும், திவ்யநாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள்பணி லாரன்ஸ் அவர்களின் பணி சிறக்க வேண்டியும், செபஸ்டியனுக்கு இறையாசிர் கிடைக்கவும், சந்தனராஜ் மாதரசி ஜெயக்குமாரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மனரோசா சாண்டினா இவர்களுக்கு இறையாசிர் கிடைக்கவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காகவும், ஆசிலா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காகவும், ஜோஸ்பின் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெயா அருணாச்சலம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் மகனின் திருமணம் நடக்க வேண்டியும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் சிறப்பாக புதிய கொடிமரம் கட்டித்தர நன்கொடை கொடுத்து திரு செல்வகுமார், திருமதி சுபஸ்ரீ
இவருடைய குடும்பத்திற்கு இறை ஆசிரியர் கிடைக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவர்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் காணவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே இந்த கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை தகுந்த முறையில் நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தியவர்களாக பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் விசுவாசத்திற்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திருச்சபை நம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சரிவும் இன்றி நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை என்னை மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
என்னையே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே நீ இல்லாத சுகம் நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீங்கள் போல் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
என்னை மறவா எந்தன் இறைவா என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. பாடும். என்னை மறவா எந்தன் இறைவா என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவா கண்ணின் மணியாய். பாடும். கண்கள் திறவா கண்ணின் மணியாய் கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தேன் உள்ளே அமர்வா. உள்ளம் திறந்தேன் உள்ளே அமர்வாய். எந்தன் உறவா அன்பே வருவா. என் உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா. முத்தேன் சொத்தே என்னுள்ளம் வா. என்னை மறவா எந்தன் இறைவா. என்னை மறவா எந்தன் இறைவா. வான்புணவே வழி துணையே. பாடுங்க. வானமுதே வழி துணையே. வானமுதே நீ வாருமே. வானமுதே நீ வாருமே. தேன் சுனையே தேவிட்டார் கனியே. என் சுனையே தேவிட்டார் கனியே. தெள்ளமுதே இன்பத்தேன் தமிழே. செல்லமுதே தேனமுதே. வளர்மதியே என்னில் வளர்ந்திடவா. வளர்மதியே வளர்ந்திடவா. வானகதாயகம் நடத்திடவா. வானகதாயகம் நடத்திடவா. இரு கரம் விரித்தடைத்தேன் இணைந்திடவா. இரு கரம் விரித்தடைத்தேன் இணைந்திடவா. என்னை மறவா எந்தன் இறைவா. என்னை மறவா எந்தன் இறைவா. என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. என் நெஞ்சம் உந்தன் அன்பை பாடுதே. கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய். கண்கள் திறவாய் கண்ணின் மணியாய். கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பவா. உள்ளம் திறந்தே உள்ளே அமர்வாய். உள்ளம் திறந்தேன் உள்ளே அமர்வாய். எந்தன் உறவாய் அன்பே வருவாய். எந்தன் உறவாய் அன்பே வருவாய். முத்தே என் சொத்தே நீ என்னுள்ளம் வா. முத்தேன் சொத்தே நீ என்னுள்ளம் வா. என்னை மறவா எந்தன் இறைவா. என்னை மறவா எந்தன் இறைவா. Praise the Lord. 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 இயேசுவில் அருமையானவர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி ஒரு சுருக்கம் நிறைய இன்ட்ரோடக்ஷன் கேட்டீங்க, வருஷாச கேட்டுட்டு இருக்கீங்க. நாம் கேளாத ஒரு சில அவருடைய கேரக்டர். 1506 பிறந்தவர். 6 வயதிலே தந்தையை இழந்தார். 6 வயசுல அவங்க அப்பா இறந்து விட்டார். 5 பிள்ளைகளில் கடைசியானவர்.
சவேரியா என்பது அந்த கோட்டையின் பேர், பிரான்சிஸ் ஆஃப் சவேரியோ அந்த மொழியில். அதனால சவேரியான்னு வச்சுக்கிட்டோம். சவேரியம் இடத்தின் பெயர். அவர் வாழ்ந்த ஆண்டுகள் 46 வயசுல இறந்தார். 36வது வயசுல இந்தியாவுக்கு வந்தார். 1542 இந்தியாவில் 10 ஆண்டுகள் ஏறாத பணி. 1552 இறந்திருக்கார். 10 வருஷம். நிறைய நாடுகளை சுற்றி பார்த்தார். இந்தியா மட்டும் இல்ல, மலாக்கா, ஜப்பான்ல 2 வருஷம், 1545 50 வரைக்கும். அங்கேருந்து சீனாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் ஒரு தீவில், சான்சியான் தீவில் தன்னந்தனியாக ஒருத்தன் காசு வாங்கிட்டு கூட்டிட்டு போக சொல்லி ஏமாந்து தனியாக ஓடி போயிட்டான். அனாதையா தீவில் அந்த சீனாவை பார்த்து கொண்டே ஏக்கத்தோடு உயிர் விட்டான். சீக்கிரம் பாடி டீகம்போஸ் ஆகணுங்கிறதுக்காக சுண்ணாம்பெல்லாம் போட்டு கொண்டாந்து வச்சு 1 மாதம் உடல் அடியவில்லை. அவரோட குணாதிசயம் எப்படி அப்படின்னா, முதல்ல அவர் நிறைய ஜெபம் செய்யக்கூடியவர். காலம் பூரா பணி செய்தாலும் இரவில் நீண்ட நேரம் ஜெபத்தில் ஆழ்ந்திருப்பார். நிறைய பிரேயர். நீ நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல மொழி தெரியாம, சாப்பாடு தெரியாம, கடவுளே கதி இருக்கிறப்ப நிறைய ஜெபத்தில் ஈடுபட்டார். அவருடைய சக்சஸுக்கு காரணம் அவர் அந்த ஜெபம். 2வது ரொம்ப ஒரு துடிப்புள்ளவராக இருந்தார். எந்தூசியாசம். எப்போ போனாலும் அவர் ஒரு மகிழ்ச்சியா, முகத்துல சிரிப்பு தான் இருக்கும். எப்போ போனாலும் சிரிச்சுட்டு தான் போவாராம். எல்லாருடையும் சிரிச்சுட்டு தான் பழகுவார். அதனால எப்போதும் ஒரு சிரித்த முகத்தோடு எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு எண்ணம், பாசிட்டிவ். நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த நெகட்டிவ் சைடையே பார்ப்போம் இல்லையா? அவர் எப்போதும் நல்லதையே பார்க்கிறார். நீ நினைச்சு பாரு, இங்க வந்துட்டு அவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பார். நீ காடப்பாடில் இருந்திருக்காரு சின்ன கோயில். நீங்க இந்த நாடெல்லாம் வெட்டி போடுறீங்கல்ல, சேரு சகதியமாக இருப்பாங்க. அதனால நடக்க முடியாது. நாடலை வெட்டி அந்த காலத்தை போட்டிருக்கிறார். அதனால இப்போ நாடலை வெட்டி நடலை போட்டுட்டு இருக்கிறேன். அந்த நாடல் அது மேலே சேர்த்து மேலே போட்டு நடந்து வருவார். சில நேரங்களில் அப்படியே நின்றுக்கிட்டே தூங்கி இருக்கிறார். இடம் இல்லை, மழை சூழலும் இப்போ கூட முன்ன கொடுத்து தான் நிறைய மழை பெஞ்சிருப்ப இடம் இல்லாமல் படுக்க இல்லாமல் நின்றுக்கிட்டே இரவு முழுவதும் தூங்குறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. சாப்பாடு அவங்க இந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஃபாரினர்ஸ் இந்த மசாலா ஜாமனை கண்டாலே அரண்டு ஓடி போயிடுவாங்க. நம்ம எந்த குழம்பு வச்சாலும் என்னத்தை போட்டு கலக்கிறான்னு மஞ்சள் பச்சை கலராக கலக்கிட்டு பயப்படுவாங்க. இது என்னன்னு அவங்க சாப்பாடு எல்லாமே உப்பு போடுவாங்க, மிளகு தூள் தூள்வாங்க. அவ்வளோதான். வேற எந்த மஞ்சள் புளி காரம் அது இது எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. வெளிநாட்டில் படிக்கிறப்ப முதல் வருஷம் சாப்பாடு வாயிலே வைக்க முடியாது. இன்னும் உப்பு தான் இருக்கும், உப்பு இருக்கும், ஒரு லேசாக மிளகு தூள் தூவி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, போன வருஷத்துல பார்ப்போம், ஒரு பாஸ்தா வரும், ஒரு கடிதல் கொண்டாந்து வைப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இலை, பச்சை இலை, சாலட் இலை, ஒயின் பாட்டில் இருப்பாங்க. எல்லாரும் ஒயின் குடிப்பாங்க. ஒயின் பாட்டில் வாழ்த்து சொல்லலாம், போன பற்றி தோணும், நல்லா சாப்பிடணும்னு அர்த்தம். நான் சொல்ல நல்லா சாப்பிட தான் ஆசை, சாப்பிட முடியாமல் தெரியுங்களா, என்ன பண்ணுறது, எடுத்து ஒயினை கடை அனுபவத்தி ஒரு டம்ளர் குடிச்சிடுவேன். ஏப்பா என் கூட ஒயின் குடிக்கிறேன், அப்போதான் எதனாலும் உள்ள போகும். அந்த கூல் கிளைமேட்டுக்கு ஒயின் குடிச்சாதான். எல்லாரும் வீட்டுலேயும் ஒயின் பாட்டில் இருக்கும். அதனால் ஒரு ஜாரில் பச்சை தண்ணி மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கிட்டே அது சாதாரண ஒயின் ஊற்றி டம்ளர். சின்ன பிள்ளைங்க குடி கொஞ்சம் கொஞ்சம். அப்போ தான் அந்த சூடு உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிடுவாங்க. புரியுதா? நம்ம ஆளு மாதிரி குடிச்சிட்டு மொடா அப்படியே விட்டு மல்லா கவுந்தரிச்சு போடுறோம். அவங்க அம்மாவில் சாப்பாடு நிறையா சாப்பிடுவாங்க. நம்மளால நிறையா குடிச்சிட்டு ஒன்றும் திங்காமல் வெப்பட்டே கிடப்போம். இருபத்த வாரம் உடம்பம். காலையில் தான் கைடி எவ்வளோன்னு தெரியும். சரி, கைடி இருக்கு. அது மாதிரி அந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் குடிப்பான். எவ்வளவு தேவையோ அவ்வளோ குடிப்பான். நம்மளால ஒரு
கெட்ட பழக்கம் குடிக்கிறதுல ஒரு எட்டிக்யூட் இருக்கு. ஒரு பாட்டில் வாங்கினா அதை குடிச்சு முடிச்சே ஆகணும் கங்கணம் நீர் கொடுப்பான். ஏன் நானும் கட்சி குடிச்சா என்ன வாங்கிக்கலாம், கொஞ்சோண்டு இருக்கடான்ட்டு எங்கேயாச்சும் வெளியில் போய் மோதிட்டு நிற்பான். ஒரு தடவை செமினார் இருந்தப்ப அங்கே ஒரு பையன் நிஜமாக நடந்தது. நைட்டு 10 மணி இருக்கும், கரண்ட் இல்லை. நான் அந்த சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். ஓகே தான் அந்த பாடி சேவ். ஒரு தடவை எங்கேயோ இதுக்கு போகிறோம், நைட்டு 10 மணிக்கு நாங்கள் ஃபாதர் சேர்த்து சாப்பிட்டோம் ரோமில் அந்த மாதிரி குடிச்சிட்டு தெருவில் எவனே கிடக்க மாட்டான். அங்கே பார்த்தா அங்கே ரோமாபுரியில் சாப்பிட்ற இடத்துல ஒரு குடிகாரன் படுத்து புலம்பிட்டு இருக்கான். எங்களுக்கு ஆச்சரியம், இங்கேயும் ஒரு குடிகாரன் இருக்கான் பார்த்தியா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவன் தமிழில் புலம்பிட்டு இருக்கான். இதே ஜிங்கேந்திரா இங்கே வந்து குடிச்சிட்டு கிடக்கு, வேற எவனுமே நீ ஒட்டி எங்கேருந்து வராடா, நான் ஜெர்மனிலேருந்து வர்றாங்க. இங்கே வந்தாலும் தின்ன மாட்டேங்கிறாடா, அங்கே தான் குடிச்சு நாசம் போய் இங்கே வந்து என்னன்னா கஷ்டம் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். சின்ன அவனை கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ட்ரெயின் வீட்டு நாட்டுக்கு போடான்னு தட்டி விட்டுறோம். நம்ம வாழ்க்கை சுட்டு போட்டாலும் குத்தி வர போகிறோம். அங்கே போய் குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே யாரும் கண்டுக்க மாட்டோம், நீ கடை கடனை போட்டு போயிட்டு இருக்கோம். இவர் வந்து எல்லாவற்றையும் சிரித்து கொண்டே எல்லாரும் ஸ்மைலி. அந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது. அந்த ஆர்வம், பணி ஆர்வம் 10 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இந்த மொழியை தமிழை கற்றுக்கிட்டு பரலோகத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த மொழியை கற்றுட்டு அவர் பாத ஜபத்தை சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம். இந்த பிள்ளைங்க சாப்பிட்றதாகும் வந்து மறந்து போயிடும். பிள்ளைங்க இப்போவே வந்து ஒன்றும் கற்றுக்கணும், அந்த காலம் நினச்சி பாருங்க. இது சாப்பிட விடாதான் ஃபாதர் எங்களுக்கு அந்த ஜபத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவர் எழுதுறாரு, பிள்ளைகள் வந்து எவ்வளோ நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அங்கே யூனிவர்சிட்டியில் பாடம் எடுக்கிறோன்னு வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணி எல்லாரையும் கிளம்பி வாங்கினா அவ்வளோ மக்கள் வடக்கை எது இடக்கைன்னு தெரியாமல் இங்கே இந்தியாவில் எவ்வளோ ஆன்மாக்கள் காத்து இங்கே வாங்க அப்படின்ட்டு லிட்டர் எழுதுறாரு. அங்கெல்லாம் நீங்கள் போதிச்செல்லாம் போதும், பாடம் நடத்துறதுலாம் போதும், கிளம்பி வேஸ்ட்டு பண்ணால் இங்கே வாழ்க்கையை இங்கே வாங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. அவ்வளோ ஆன்மாக்கள் இங்கே ஆண்டவருக்காக காத்திருக்க ரைட். அவரை மாற்றின வசனம் என்ன தெரியுமா? மத்தேயு 16:26. என்ன வசனம்? ஃபேமஸான வசனம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால். ஆன்மாவை இழத்தல் அங்க என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சொத்து இருக்கு, 5000 கோடி 10,000 கோடி நாகப்பட்டினே வளர்ச்சி போட்டிருக்கிறோம் இல்லையா? அவன் தன் ஆன்மாவை இழந்தால். ஆன்மாவை இழத்தல்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். 1000 தடவை கேட்டேன் இதை. சும்மா அழகா பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடிட்டு போயிடுறோம். ஆன்மாவை இழத்தல், இழந்து போது என்ன அர்த்தம்? பாவம் செய்யறது கிடையாது. நல்ல மோட்சத்தை இழந்து போதல். மோட்சத்தை இழந்து போதல் என்ன? இந்த உடம்பு பெர்மனன்ட் கிடையாது. கல்லறையில் போய் பாய்ச்சாங்களாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன கேச்சு பல்லு மட்டும் தான் கிடக்கும். இல்லை 2-3 வருஷம் அது அழிஞ்சு போயிருக்கு பாடி. ஆன்மாவுக்கு அழிவு இருக்குதான் அழியா. ஒரு உசிறு இந்த உலகத்துல வந்துச்சுன்னா அதுக்கு அழிவே கிடையாது. ஒரு ஆன்மாவோட அழிவு கிடையாது. அப்ப மோட்சம் போற கடவுள்கிட்டே இந்த ஆன்மா வருது, கடவுள்கிட்ட தான் போய் சேரணும். ஆன்மாவை எடுத்துங்க. இந்த உலக காரியங்கள்ல இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், அதை படிக்கணும், இவ்வளவு ஃபேமஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் எல்லாரும் கை தட்டணும், தங்க அதெல்லாம் இதுல போய் என்ன பண்றது? நம்முடைய ஆன்மீகத்தை இழந்து விடுதல். கடவுளை தூக்கி தூரம் போட்டுட்டு எனக்கு வந்து என்ன போட்டடிக்கு போறதுதான் முக்கியம், எனக்கு டியூஷன் போறதுதான் முக்கியம், ஸ்டடி போறதுதான் முக்கியம், புரியுதா? இந்த மாதிரி ஒரு அற்ப சுகத்துக்காக நம்முடைய கடவுளை விட்டு பிரிந்து போதல், அதுதான் ஆன்மாவை இழத்தல். புரியுதா உங்களுக்கு? சரி, நீ என்னதான் பாடுபட்டு ஒரு 100 வருஷம் தான். உதாரணமா பணம் காசு சேமிக்கிறத விட்டுருங்க. நீங்க ஃபேமஸ் ஆகணும் பாருங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆகுது யாரு சொல்லுங்க? ஈஸியா பார்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஃபேமஸ் ஆனா என்ன பண்ணணும்? நீங்க யாரு ஃபேமஸா இருக்காங்க தமிழ்நாட்டை சொல்லுங்க? சினிமா நடிகர். இந்த விஜய் வரான்னு சொல்லி 4 பொண்ணு குறைஞ்சிட்டு இருந்தீங்க. படத்துல பார்க்குறான் பெரிய 4 பவுன் போட்டு ஏன் போனீங்கன்னு எனக்கு ஆசை.
அங்கே நான் வேற பருப்பு வேற தெரியுறாங்க. சரி ரைட். என்ன பெரிய அவன் பெரிய செய்தா சகோதரியார் தம்பியா. ஆனால் படத்தில் பார்க்குற ஏதோ காசு நடிக்கிறான் வாங்குறான் ஊங்குறான். ஏன் போய் பார்த்துக்கிட்டு நம்ம இதில் ஷூட்டிங் எடுத்தாங்க போன வருஷம். படம் எடுத்தாங்க இல்லை படம் எடுத்தாங்க. படம் வந்ததுக்கெல்லாம் ஒன்று கோயில் எடுக்கணும். யாரும் ஜெயமுறை வந்திருக்கான் ஊரே அந்த தர நிற்குது. திருவிழா கூட்டம் படம் என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு சாமியார் நடிக்க. எனக்கு ஒரு அல்ப ஆசை. சரி போய் என்னன்னா கல்யாணம் பண்ணிருக்கவா நடிக்கணும். நான் பிஷப் போஸ் அடித்தேன். போகலாமா? நத்திங் போய் போகணும். சொன்னேன் ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறா பட்டியல். சரி அப்புறம் வந்து உடுப்பாத்தி கொடுங்கன்னு பார்த்தா அந்த படத்தில் எவ்வளோ வந்து உடுப்பாந்து வந்திருக்கிறான். சரி வேணும் நானே சொல்ற பையன் சொன்னான், வா நீங்கள் நடிச்சிருந்தா எல்லாரையும் பணம் பார்க்க கூட்டு வந்துருப்பாங்க. இந்த வயிற்றுல அண்ணா கிளப்புற சொல்ற ரைட்டு. நீங்கள் ஜெயரவியை பார்க்க போலியா? ஆன பெண்ணத்தை பார்த்துக்கிட்டு அம்மாட்டு அம்மாட்டு இப்படி போகிறான் அப்படி நடக்கிறான். அவனு மனுஷன் தானடா போகணும். என்ன போய் பார்த்துட்டு ஃபேமஸா? சரி இப்போ ஃபேமஸாக இருக்காங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு இருந்தா எத்தனை பேருக்கு எம்ஜிஆர் சிவாஜி தெரியும்? கைது இளையத்தரம் 2K கிட்ஸு. எம்ஜிஆரை பார்த்துருக்கியா? சிவாஜி அவங்க யார் அப்படின்னு கேட்க. சிவாஜி அவ்வளோ பெரிய செவாலியர் பட்டம் வாங்கினவர் கடைசி நாளில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருட்டில் இல்லாமல் தனியாக உட்காந்துருந்தாப்புல பார்க்க ஆளே கிடையாது. சிவகுமார் போய் பார்த்துருக்காப்புல இருக்கார். தம்பி இந்த தமிழ்நாடே என்ன மறந்துட்டுல அப்படின்னா. யாரு? நடிகர் திலகம். உங்கள் தாத்தாவெல்லாம் கை தட்டி பார்த்தவங்க எப்படி இருந்துட்டா கடைசியா பார்க்க ஆள் இல்லாமல் கஞ்சி வைக்க ஆள் இல்லாமல் லைட் விட்டு இருட்டாக இருந்து இறந்து போனார். தகவல் இதுக்கு தான் நம்ம தேடி போடுறோம் இல்லையா? பேர் புகழ் ஆளா ஓ அப்படின்னு. இந்த திருவிழா பொண்ணு ஆகா ஓகாங்கிறோம். இன்னொரு 10 நாள் கழிச்சு என்ன இந்த கோயிலுக்கு பாப்பாரா காலம் கடக்க நீ குழந்தை வேலையை பார்த்து இந்த புஸ்வானம் அடிக்குது பாருங்க. ஒரு நிமிஷம் காசை கரையாக்கிட்டு வீட்டுக்கு போய் இதுதான் வாழ்க்கை. பெரிய இடம், பெரிய பதவி, நிறைய சம்பாதிக்கும். இந்த அற்பத்துக்காக நம்ம என்னத்தை இழந்து விடக்கூடாது. இதை பேய் வந்து பெருசா காட்டணும். வந்து ஃபேமஸான எல்லாம் கை தட்டுவாங்க, ஒரே பாராட்டம். புரியுதா? அன்னை தெரசா ஒரு தடவை மெட்ராஸ் வந்தப்ப எல்லாம் இந்த சின்ன கை தட்டினாங்க. அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? கையை கொண்டு குளிஞ்ச தர நிமிடம் யாரையும் பார்த்து நேராக கையை கொண்டு நேராக ஸ்டேஜுக்கு போயிட்டு நீயோ நானாக தான் என்ன பண்ணுவோம்? எல்லா பக்கம் நீ கையை காட்டும். பெரிய அரசியல் கதையை சொன்னாங்க. அதுதான் ஆன்மீகம். இதுதான் தேவை. எனவே இந்த இதுக்காக நீங்கள் கடவுளை மோட்சத்தை இழந்து விடக்கூடாது. இது ஒண்ணுதான் பாயிண்ட். இது ஒண்ணுதான் பாயிண்ட். புரியுதா? இன்னைக்கு நீங்க நான் என் ஆன்மாவை காப்பாற்றிட்டு என்ன செய்யறேன்? புரியுதா? மோட்சத்தை நான் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம். என் கை கால போகலாம், என் உடம்பு போகலாம், என் கண்ணு போகலாம், உசிரே போகலாம். ஆனா எதை இழந்து விடக்கூடாது? ஆன்மாவை இழந்து ஒரு நாள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதுதான் இந்த வார்த்தை. இதுதான் அவரை ஆழமா பாதிச்சு அதை விட்டு எல்லாத்தையும் விட்டு இங்க வந்தார். நீ நினைச்சு பாருங்க, மற்ற இடங்கள்லாம் அவர் கொண்டாடுறாங்க சவேரியார். கேட்ட வரம் தரும் கோட்டாறு சவேரியார்னு வச்சிருக்காங்க. நீ எதை கோட்டார் எடுத்துட்டு காடப்பாடு வச்சுக்கலாம். கேட்ட வரம் தரும் காடப்பாடி சவேரியார் வைக்கணும். ஏன்னா இங்க இருந்திருக்காரு, இங்க நடந்திருக்காரு, உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? இங்க உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா போட்டுருக்காங்க. இந்த புனிதமான இடத்தை பார்க்க வயிறு பத்தி வயசு நீ குடிக்கிறீங்களா? புரியுதா? எந்த கூட புனிதமான ஒரு இடத்துல அதை ஏன் இப்படி இருக்குது? கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். எவன் இப்படி நாளும் சரி நான் ஒரு நாள் என் ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. புரியுதா? என் இடத்துல என் வீட்டில் கடந்து போயிருப்பார், இந்த ரோட்டில் நடந்து போயிருப்பார் சவேரியா. ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறோம். நானும் அவரை போல் புனிதம் அடைய வேண்டும். ஒரு நாள் அவரோடு சேர்ந்து விண்ணகம் சேர வேண்டும். நம்முடைய இயக்கமும் எண்ணமாக இருக்கிறது. இந்த 10 நாளும் நிறைய ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்க. புரியுதா? கடவுளை பிடிச்சிங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை 2018 அப்போ எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. கோயில் அடிச்சப்பதான் முடிஞ்சிருக்கு.
என் பிறந்த நாளை கொண்டாட என் கூட படித்த ஃபாதர் பெங்களூர்லேருந்து ஒரு கேக்கு வாங்கிட்டு நேராக என் பக்கத்துக்கு வர்றாரு. கிளாஸ்மேட் ஒன்றா பெங்களூர் படிச்சு. நான் அந்த கேக்கை வெட்டுற மணல் எல்லாம் கரண்ட் இல்லாமல் கிடக்கு, சோறு தண்ணி இல்லாமல் கிடக்கு. நான் சொன்னேன், கொண்டாட நான் இல்லை, தயவுசு இல்லை பண்ணிடுவேன். நோ நோ செலிப்ரேஷன் அப்படின்ட்டு அதை வளர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் கிளம்பி போயிட்டார். எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். என்ன வருத்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு தூரமே வந்திருக்காப்புல, என்ன நம்பி எனக்காக அவருக்காக நான் வந்து ஒரு சின்ன இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். எப்போ ரீசெண்டாக இப்போதான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து ஒரு சாரி கேட்கணும் பார்த்து. எப்போ நடந்தது? 2018 2025 சாரி கேட்கறது ஒரு மனநிலை. எப்படி சாரி கேட்கறது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் என்னை பார்க்க வந்து நிற்கிறார். அங்கே அவர் ஒரு சாமியார். எப்படி இருக்கும்? எங்கேயா வேளாண்மை வந்து உன்னை பார்க்க போகலான்னு நான் இப்போ சொன்னேன். வந்த கோச்சிக்காத, இதுதான் கடவுளோட வழிநடப்பு. நல்லது நல்லதே நடக்குது அவங்களுக்கு. அதுதான் வழிநடக்குற பெரிய அற்புதங்கள். வானம் திறந்து நெருப்பு இறங்கணும்லாம் கிடையாது. நல்ல மனசோட நல்லதை நினைங்க. நீங்க சில பேர் சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்க என்ன நினைக்க விடாது. இந்த திருவிழா முடியறதுக்கு எடுத்து பார்த்துருவோம். அவர் உபயோகம் பண்றப்ப கோயிலுக்கு வரக்கூடாது, அவர் கொண்டாடுறவங்களுக்கு தான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்பயாச்சும் சாரி கேட்கணும்னா எதுக்கு வந்து நிற்க இல்லையா? அதனால கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. சேவையர் வழியா இந்த 10 நாளும் அதை செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்றது இறைவன் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் காலடிக்கு உம் வாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்ற அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். தம் பணியிலும் வாழ்விலும் உம்மை பிரதிபலிக்கவும் நல்ல சீரத்துவ வாழ்வு வாழ்ந்திட புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளை போற்றி எவ்வகை மெய் புகழ்ச்சியையும் உமக்கே உரித்தாகுக. நல்லாயனே இறைவா, என் பங்கின் குழந்தைகள் இளையோர் அனைவரையும் பாதம் கொண்டு வருகிறோம். ஏபக்தி, ஒழுக்கம், தெய்வ பயம், அமைதி, ஆளுமை தேர்ந்த அறிவு அனைத்திலும் பண்பட்டவர்களாய் வளர வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற இறைவா, உலகின் போரினாலும் பஞ்சத்தாலும் அடக்குமுறைகளினாலும் துன்பப்படுவோர் அனைவரையும் உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். உலகத்தில் சமாதானமும் அன்பும் நிலவிட அனைவரும் உம் அன்பின் அரசில் இணைந்திட வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்களிடங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். நன்மைகளின் ஆண்டவரே, நாங்கள் விழா கொண்டாடும் நம் புனிதரான சவேரியாரின் திருவிழா மிகச் சிறந்த முறையில் நடந்தேறவும், இறை மக்கள் ஒன்றுபட்டு உழைக்கவும், இறை அழைத்தல் நம் பங்கில் பெருகவும் வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்றவரே எம் இறைவா, இன்று உபயம் செய்யும் சவேரியார் அன்பிய குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் குடும்பங்கள் அன்பும் அமைதியும் நிலவும், நினைத்து காரியங்கள் நிறைவேற வேண்டியும் உடலுள்ள ஆன்ம நலன்களால் பாதுகாத்து நடத்தவும் வேண்டும் என்று புனித
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செய்கிறோம். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் விண்ணகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே எங்கள் ஊரின் பாதுகாவலராம் புனித சவேரியாரின் திருக்கொடி ஏற்றி விழாவை தொடங்கி இருக்கும் எங்களையும் எங்கள் உறவினரையும் எங்கள் குழந்தைகளையும் ஆசிர்வதியும். எங்களிடையே நிலவுகின்ற கசப்பு உணர்வுகள், வேற்றுமை எண்ணங்கள், போட்டி பொறாமைகள், பகைமை உணர்வுகள் அனைத்தையும் களைந்து ஒரு அன்பு குடும்பமாக எங்களை மாற்றியரிடம். எங்களில் குடியிருக்கும் எல்லா தீமையின் வேர்களையும் அகற்றி எங்களை புனிதப்படுத்தும். புனித சவேரியார் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்த சகோதர சோலே நம்மளுக்கு சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை பணி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நன்மைக்காகவும் நமது கைகளின் பலியை
ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகரும் என் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திருச்சபைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உலகிற்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு முடிவில்லா வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒரு அன்பு சமூகமாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொள்வதும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை எங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து புனிதரின் விழாவை கொண்டாட கூடியிருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் முன்பாக வைத்து ஜெபித்திருக்கக்கூடிய கொண்டாட்டங்களை எல்லாம் நீரே கனிவோடு ஏற்று எங்களுக்கு அருளும்படியாக உங்களை கெஞ்சி கொண்டாடுகிறோம். மேலும் உயிர் தருவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகொண்டு ஒரு திருமுக வழியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு என்று புனித திரு தூதர்கள், நாங்கள் விழாவிடத்திருக்கும் புனித சவேரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து வரவருளவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. புனித சவேரியாவை நம்மிடத்தில் நற்செய்தி போதகராக அனுப்பி வைத்து இறைவனின் கருணைக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். Yeah.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவில்லாத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் இன்பகரமான இன்னொரு வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போல அல்ல என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருத்தூதர்கள் வழியாகவும் புனிதர்கள் வழியாகவும் தமது செய்தியை உலகெங்கும் அறிவிக்க வைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் அளிக்கும் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எல்லாம் நல்லபடியும்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை அழைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். ஈர வழிகளிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி காண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அடி அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமிக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உலகி மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக்குக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நவநாளை சிறப்பித்த இது சவேரியார் அன்பிய குடும்பங்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய நவநாளை சிறப்பிப்பவர்கள் புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த கொடிமரம் முன்னாடியெல்லாம் உள்ள போய் இறங்கி ஏற்றிட்டு வரும். அழகாக ஒரு கட்டை கட்டி அதை சுற்றி மண்ணெல்லாம் அடித்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. எனவே அந்த கொடிமரம் சுற்றி கட்டை கட்டுவதற்கு அதெல்லாம் வேலையெல்லாம் செய்வதற்கு உதவி செய்த நன்கொடையாளர் திரு செல்வகுமார் மற்றும் திருமதி சுபஸ்ரீ இந்த குடும்பத்திற்காக தொடர்ந்து புனித சபையர் வழியாக வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து நல்ல பல உதவிகளை அவர்கள் புரியவும் அவர்களுக்காக சிறப்பாக வேண்டி உதவி செய்தவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நவநாள் திருப்பலியை நமக்காக கொடியேற்றி ஒரு நல்ல மறையுரை ஆற்றி சிறப்பித்த நமது பாசத்திற்குரிய பகுத்தந்தை அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்றைக்குரியவர்களே, நேற்று பூசை கொண்டவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. திருமண ஜூப்ளி ஆண்டு 2000 திருமணம் ஆனவர்கள் பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறிந்தார். நாங்கள் உட்கொண்ட இந்த நற்கருணை உணவின் வல்லமையா எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தர்கள். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழும் உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இந்த புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித சபையார் வழியாக ஒவ்வொருவரையும்
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறி நவநாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து நவநாச்சமும் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். இயேசுசாமி வார்த்தைகளை பேசி வந்த போது இறையனத்தின் தூதுவரின் சவேரியானே. இனாசியார் கண்டெடுத்த இயேசு சபர் மாமுனியே. இறைவனத்தார் கொடையே சவேரியானே. வாழியவே வாழியவே சவேரியானே. திருத்தந்தையின் கருத்துக்களை